இன்னைக்கு நைட்டு நீங்க லாஸ்ட் பஸ் ஏதாச்சும் கேட்ச் பண்ணணும்னு நினைச்சா ஜஸ்ட் ஹோல்ட் ஆன். நவம்பர் 14 1995ல பெஞ்சிங் மிட் நைட் பஸ் 375ல ஏறின பேசஞ்சர்ஸ் யாருமே திரும்பி வரல. டெஸ்டினேஷன் மிட் நைட் இல்ல, இட் வாஸ் டெத். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் மறையப்பட்ட உண்மைகள். 1995ல நவம்பர் பெஞ்சிங்ல நடந்த அந்த மிஸ்டீரியஸான கதை தான் இது. நைட் ரோட் 375 பஸ்ல அப்படி என்னதான் ஆச்சு? மிட் நைட்ல கிளம்பின அந்த பஸ் நெக்ஸ்ட் டே யார்கிட்ட சிக்குச்சுன்னு பார்க்கலாம். நம்ம ஊர்ல கோஸ்ட் ஸ்டோரி கேட்டிருப்போம், ஆனா சைனால அந்த பஸ் பேசஞ்சருக்கு ஆனது ரியலான கதை தான். அன்னைக்கு தேதி 1995 அக்டோபர் மாசம். பஸ் 375 லாஸ்ட் பஸ் ஆஃப் தட் நைட் ரோட் கிளம்பும் போது ஆன் த வேல ஒரு வயசான பாட்டியும் அண்ட் வயசு பையனும் பஸ்ல ஏறுறாங்க. ஹோல் பஸ் இஸ் எம்டி. வெறும் டிரைவர், கண்டக்டர் அண்ட் இப்போ ஏறின அந்த பையனும் பாட்டியும் மட்டும்தான் இருக்காங்க. டிராவல் பண்ணிட்டே இருக்காங்க. கொஞ்சம் தூரம் டிராவல் கண்டினியூ ஆயிட்டே இருக்கு. அந்த டைம் பீரியட்ல ஸ்ட்ரீட் லைட் அவ்வளவா இல்லாத நேரம். பஸ் மலைங்க, காடு பகுதி தாண்டி போயிட்டு இருக்கு. தூரத்துல ஒரு பஸ் ஸ்டாப். அங்க இருந்து 3 பேரு கை காட்டிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. அங்க ஆக்சுவலி பஸ்ஸோட ஸ்டாப்பிங் தான். இருந்தாலும் டிரைவர் பஸ் ஸ்டாப் பண்ணாம மூவ் ஆகிடுறாரு. பிகாஸ் அந்த ஏரியா கொஞ்சம் டேஞ்சரஸான ஒரு ஏரியா. பட் பஸ் ஸ்டாப் பண்ணா எங்க தெஃப்ட், பிட் பாக்கெட்டு ஏதாச்சும் நடக்குமோன்னு டிரைவர் நகர பாக்குறாரு. பட் பஸ்ல இருந்த பாட்டி பாவம் 3 பேர் நிக்கிறாங்க. அதுல ஒரு வயசானவரும் இருக்காரு. ஏத்திக்கப்பா, அவரும் எங்க ஊர் சேர்ந்தவரா தான் போல இருக்காருன்னு சொல்றாங்க. அதை கேட்ட டிரைவரும் பஸ்ஸை நிறுத்தி அந்த 3 பேரையும் ஏத்திக்கிறாரு. இப்போ 3 பேரும் பஸ்ஸுக்குள்ள என்டர் ஆகுறாங்க. எல்லாரும் அவங்கள பாக்குறாங்க. பார்க்க வித்தியாசமா இருக்காங்க. யாருப்பா நீங்க, எங்க ஊரான்னு பாட்டி கேக்குறாங்க. பிகாஸ் அந்த பஸ் பர்டிகுலரா அந்த ஒரு ஊருக்கு தான் போயிட்டு இருக்கு. பட் அவங்கள பார்த்தா கொஞ்சம் வித்தியாசமா இருக்காங்க. 100 வருஷம் பேக் இருந்த பர்சன்ஸ் எப்படி இருப்பாங்களோ அவங்க ட்ரெஸ்ஸிங் சென்ஸ், அவங்கள பார்க்கறதுக்கு அந்த மாதிரி இருக்காங்க. அவங்கள பார்த்த பாட்டிக்கு இவங்கள நம்ம ஊரு ஆளுங்கன்னு சொல்லி இவரை ஏத்திட்டோமே, பட் இவங்க ஒரு மார்க்கமா இருக்காங்களேன்ட்டு ஒரு மாதிரி டவுட் வருது. அவங்களுக்கு மட்டும் இல்லாம பஸ்ல இருந்து 4 பேருக்கும் கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கு. அப்புறம் கண்டக்டர் டிராமா கம்பெனி பர்சனா இருப்பாங்கன்னு நினைச்சுக்கிட்டு அதை ஃப்ரீயா விட்டுறாங்க. அப்புறம் அந்த பாட்டி அவங்களே ஒத்து கவனிச்சுட்டு இருக்கு. 2 பேரு நடுவுல இருக்க ஆளு ஷோல்டர்ல முட்டு கொடுத்துதான் நடுவுல இருக்க ஆளை பஸ்ல ஏத்துன மாதிரி பாட்டிக்கு தோணுது. அவங்க பார்த்துட்டே இருக்கும் போதோ அவங்க ஃபேஸ்ல ரத்த ஓட்டம் இல்லாம வெளுத்து போன மாதிரி தெரியுறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த பாட்டி சடனா கத்த ஆரம்பிக்கிறாங்க. அவங்க பர்ஸ் இல்லைன்னு. பின்னால 2 சீட்டு தள்ளி உக்காந்து அந்த வயசு பையன் கிட்ட சண்டையும் போடுறாங்க. ஏன்டா என்னோட பர்ஸ் திருடுனன்னு. இதை கேட்ட அந்த பையன், ஹே பாட்டி, நான் எப்படி திருட முடியும்? உன்னை விட்டு 2 சீட்டு தள்ளி நான் உக்காந்துருக்கேன். ஏன் என் மேல அநியாயமா பழி போடுறேன்னு அந்த பையனும் சொல்றான். அந்த பையன் என்னதான் சொன்னாலும் பாட்டி கேக்குறதா இல்ல. செம்மையா திட்டிட்டு செம்மையா ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்கு. இதை பார்த்துட்டே இருந்த டிரைவரும் கண்டக்டரும் இது சரிப்பட்டு வராது, நம்ம பஸ்ஸை போலீஸ் ஸ்டேஷன்ல ஸ்டாப் பண்ணிடலாம்னு சொல்லி அங்க 2 பேரையும் இறக்கி விட்டுறாங்க. பஸ் விட்டு இறங்குனதும் செமையா கத்திட்டு திட்டிட்டு இருந்த பாட்டி நார்மல் ஆயிடுறாங்க. நார்மல் ஆகி அந்த பையன் கிட்ட சொல்றாங்க, அந்த பஸ்ல ஏறின 3 பேருக்கும் கால் இல்லப்பா, நான் அதை சரியா பார்த்தேன். இதை கேட்ட பையனும் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிடுறான். என்ன இந்த கிழவி உளறிட்டு இருக்குன்னு. முதல்ல நம்மள திருடன்னு சொல்லிச்சு, இப்போ அவங்களுக்கு கால் இல்லைன்னு சொல்லுதுன்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆயிடுறான். போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்த பாட்டியும் அவங்க பார்த்த மொத்த விஷயத்தையும் போலீஸ் கிட்ட சொல்றாங்க. அந்த பஸ்ல 3 பேர் ஏறினாங்க, அவங்களுக்கு கால் இல்ல, ரொம்ப வித்தியாசமா இருந்தாங்கன்னு. இதை கேட்ட போலீஸ் ஆபீசர்ஸும் நம்பாம பாட்டி ஒரு பைத்தியமா இருக்குமோ, என்னென்னவோ உளறிட்டு இருக்குன்னு நினைச்சு பாட்டியும் அந்த பையனும் கூட்டிட்டு அந்த ஊருக்கு கிளம்புறாங்க.
பட் அவங்க கண்ணுக்கு கிளம்பும்போது கூட அந்த பஸ் தெரியல. அப்ப அந்த பாட்டி மறுபடியும் சொல்லுது, "பாத்தீங்களா? அந்த பஸ் எங்கேயுமே இல்ல. அந்த பஸ்ல இருந்த அமானுஷ்யமா இருந்தாங்கன்னு" சொல்லுது. போலீஸ் அந்த பாட்டிய நம்பவே இல்ல. ஊர்ல 2 பேரையும் இறக்கி விட்டுர்றாங்க. அடுத்த நாள் சைனாவோட டிரான்ஸ்போர்ட்டேஷன் டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஒரு அனௌன்ஸ்மென்ட் வருது. பஸ் 375 ரூட்ல போன லாஸ்ட் பஸ் காணோம். அது மட்டும் இல்லாம பஸ்ல இருந்த டிரைவர் அண்ட் கண்டக்டர் கூட மிஸ்ஸிங்ன்னு. நேத்து அந்த பாட்டி சொன்னது ஞாபகம் வருது. அந்த பாட்டிய தேடி கண்டுபிடிச்சு கேட்க போறாங்க. கண்டும் பிடிச்சுட்டாங்க. பாட்டி நேத்து நீங்க சொன்னதெல்லாம் உண்மையான்னு. அப்போ அந்த பாட்டி சொல்றாங்க, ஆமா சார். நான் உண்மைய தான் சொல்றேன். அவங்க பார்க்க ஒரு மாதிரி வித்தியாசமா இருந்தாங்க. அப்புறம் அவங்களுக்கு கால் கூட இருக்கலன்னு சொல்றாங்க. கால் இல்லன்னு நம்பலனாலும் போலீஸ் ஏதோ வியர்டா நடந்திருக்குன்னு சஸ்பெக்ட் பண்றாங்க. பஸ்ஸ ட்ரேஸ் பண்ண பார்க்குறாங்க. பட் எந்த ஒரு க்ளூவும் இல்ல. 2 டேஸ் கழிச்சு ஒரு நியூஸ் வருது. அந்த போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து 100 கிலோமீட்டர் தள்ளி ஒரு குவாரியில இருந்த தண்ணிக்குள்ள அந்த பஸ்ஸு இருந்ததாக. அங்க குளிக்க போன ஆள பார்த்து கம்ப்ளைண்ட் பண்ணதாகவும் தெரிய வருது. அங்க செக் பண்ண போன போலீஸ்க்கு ஒரு அதிர்ச்சியான விஷயம். அந்த 3 பேசஞ்சர்ஸோட பாடி மட்டும் தான் இருக்கு. டிரைவர் அண்ட் கண்டக்டரோட பாடி மிஸ்ஸிங். அப்புறம் அந்த பாடிய பார்க்கும்போது போலீஸுங்களுக்கு ஒரு வித்தியாசமா தோணுது. ஏன்னா, அது 2 நாள் முன்ன தண்ணிக்குள்ள விழுந்த மாரி இல்ல. ரொம்ப வருஷத்துக்கு முன்ன தண்ணிக்குள்ள விழுந்த மாதிரி யான ஒரு சிச்சுவேஷன்ல அந்த பாடி இருக்குது. இந்த பஸ் 375 ஸ்டோரி எல்லாருக்கும் இன்னைக்கு வர சொல்லிட்டு தான் இருக்காங்க. நெறைய பேரு இத நம்பவும் செய்றாங்க. இந்த பஸ் 375 ஸ்டோரி கேட்ட உங்களோட ஒப்பீனியன் என்ன? நீங்க இந்த ஸ்டோரிய நம்புறீங்களா இல்லையா? கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.